எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களினுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் வெறும் 4 நாட்களில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம், தாந்திரீகமாகவும் எடுத்துக்கலாம், மாந்திரீகமாகவும் எடுத்துக்கலாம், எந்த கேட்டகரியில் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் அடங்கிய ஒரு ஆன்மீக விஷயமாக இது இருக்கும். இது எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுவதும் சொல்கிறேன். பார்த்து அதன்படி நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இதை செய்து எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றிக்கோங்க. சரிங்களா? ஒரு அன்பர் கூட கேட்டார், நீங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற, ஆசைகளை நிறைவேற்ற பல வழிகளை சொல்லுகிறீர்கள், இதெல்லாம் பலிதமாகுமான்னு கேட்டார். அதாவதுங்க, ஆயக்கலைகள் 64 இந்த மாந்திரீக கலையும் ஒன்று. இந்த மாந்திரீக கலையை சித்தர்கள் எதற்காக உருவாக்கினார்கள் அப்படின்னு கேட்டால், மனிதன் மற்றும் அசுரர்கள் மற்றும் 16 லோகங்களில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், தேவர்களிலிருந்து, கந்தர்வர்களில் இருந்து, நாகர்களில் இருந்து, சரிங்களா, பூதகணங்கள், மனிதர்கள், இது மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குமே 14 லோகம்னு சொல்கிறோம். அப்படி 14 லோகங்களிலும் இருக்கும் எல்லாருக்குமே இன்பம் துன்பம் கலந்து வரக்கூடியது. நீங்கள் புராணங்களில் படிச்சிருக்கலாம், அசுரர்கள் வருவாங்க, தேவர்களை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ட்டு. அசுரர்கள் தேவர்களுக்கு அடிபணியாமல் இருக்க அவங்க மந்திரங்களை உச்சரித்து தெய்வங்களை அவாகனம் செய்து அவர்களிடமிருந்து வரங்களை பெறுவார்கள் அப்படின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு மந்திரங்கள் பயன்படுகிறது. ஏன் இந்த மாந்திரீகத்தை எல்லாரும் எடுத்தாங்க கையில் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் எளிமையானது. ரெண்டாவது விஷயம் எல்லாரும் பிரயோகிக்கக்கூடியது. ஒரு வலிமையானவன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஆய கலைகளில் பல கலைகள் ஆயுத கலைகளாக இருக்கும், தற்காப்பு கலைகளாக இருக்கும். வலிமையானவன் அதை செய்வான். வலிமை இல்லாதவனாக இருக்கிறான், அவனால் எப்படி வாள் எடுத்து போரிட முடியும்? அப்போ அவன் என்ன பண்ணலாம்? மந்திரம் அப்படிங்கிற கலையை பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகளை அடையலாம். இப்படி இந்த மாந்திரீகம்ங்கிறது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்ததுக்கு பெரிய காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங்க் எல்லாரும் செயல்படுத்த முடியும், எல்லாராலையும் கரெக்டாக பண்ணாங்கன்னா வெற்றி அடைய முடியும். ரெண்டாவது, இறைவனையே கண்முன் நிறுத்தும் ஒரு கலையாக இந்த மாந்திரீக கலை இருக்குது. எத்தனை விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அத்தனையும் தவிடுபடியாக்கிற வித்தைகளும் இந்த மாந்திரீக கலைகளில் இருக்குது. அப்படி மனிதன் அனுபவிக்கக்கூடிய மலையளவு துன்பத்தை நீக்கி அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி அவன் விரும்பியதை அடைவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மாந்திரீக கலை. இன்றைக்கி அது பல பேர்கிட்ட போயிட்டு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது. சில பேர் அதனுடைய உண்மை பொருளை அறிந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாந்திரீக விஷயம் அப்படிங்கிறதுல நல்லது கெட்டதுன்னு 2 பிரிச்சுக்கலாம். ரிக், யஜூர், சாம, அதர்வனங்கிற 4 வேதங்களில் இந்த அதர்வன வேதம்ங்கிறது தீமைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது. மற்ற 3 வேதங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களுக்கான செய்திகள் இருக்குது, நல்ல மந்திரங்கள் இருக்குது.
அதில் இருந்து எடுக்கப்பட்டு மக்களுடைய பயனுக்காக பல தாந்திரீகங்களை முனிவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு தாந்திரீகம்தான் தீப சுடரை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சுலபமான வழிமுறை. அதாவது இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு அப்படிங்கிற பூதம் மிக முக்கியமானது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற பஞ்சபூதங்களை நீங்கள் அசுத்தப்படுத்தலாம், நீரை அசுத்தப்படுத்தலாம், அதாவது தண்ணீரை நீங்கள் அசுத்தப்படுத்தலாம், நிலத்தை அசுத்தப்படுத்தலாம், காற்றை அசுத்தப்படுத்தலாம், வான்வெளி மண்டலத்தை நீங்கள் அசுத்தப்படுத்தலாம். நெருப்பை அசுத்தப்படுத்த முடியாது. நெருப்புக்கு சுத்தமும் இல்லை, அசுத்தமும் இல்லை. அசுத்தமான பொருள் தன்னுள் சேர்ந்தாலும் அதை சுத்தப்படுத்தும் தன்மை நெருப்புக்கு இருக்குது. அதனால தான் இறை வழிபாட்டில் நெருப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. என்னதான் சுவாமிக்கு நீரில் அபிஷேகம் பண்ணினாலும் கூட இறுதியில் கற்பூர ஆராதனை தான் காட்டுறோம். சரிங்களா? ஸோ இந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தெய்வம் அப்படிங்கிறச்ச அது பஞ்சபூதங்களால் ஆனது. இப்போது இறைவனை வடிவமைக்கிறது கல், அது நிலபூதமாக மாறுது. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், நீரில் நல்லா முக்கி வைப்பாங்க 48 நாள் உயிர் கொடுக்க. ஸோ அங்கே அதில் நீர் அப்படிங்கிறதும் வந்துடுது. அடுத்து மந்திரங்களை சொல்லும்போது அந்த ஓசை, அது காற்று, ஆகாயம், கலசம், அதில் ஆகாயம் அப்படிங்கிற விஷயம். இந்த நெருப்புங்கிறது சுவாமிக்கு தீபாராதனை. இப்படி 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் அந்த கோயிலில் இறைவனை பிரதிஷ்டை செய்கிறோம். இதில் இந்த நெருப்புங்கிறதுல தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்லுது. இறைவன் எந்த பூதங்களில் இருக்கிறான், குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டால் நெருப்புங்கிற பஞ்சபூதத்தில் தான் இறைவன் குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நெருப்பு சுத்தமானது, அசுத்தப்படுத்த முடியாது நெருப்பை யாராலும். அதனால தான் நெருப்பில் இறைவன் இருக்கிறான். இந்த நெருப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படிங்க நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு வளர்பிற வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க. வளர்பிற வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை ஆரம்பிங்க. பிரம்ம முகூர்த்தம்னா அதிகாலை 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள். இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். பல பேர் 4 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா முகூர்த்தங்களை பிரித்து வைக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது முதல்ல வர்றது பிரம்ம முகூர்த்தம், அடுத்து வர முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான சுப பலன்களை தாங்கி வருவதால் அதையும் பிரம்ம முகூர்த்தமாகவே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் கரெக்டான பிரம்ம முகூர்த்த டைமிங் 3 to 5, அந்த 1.5 மணி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வெற்றி அடையும் என்பது ஐதீகம். சரிங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளைகளை எழுந்திரிச்சு பாடங்களை படிக்க வைக்கலாம். புது ஏதாவது வித்தைகளை கற்கிற மாதிரி இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு கற்றுக்கலாம். தெய்வ வழிபாட்டில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபடலாம். தியானம், இந்த மாதிரியான விஷயம், மந்திரங்களை சொல்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திரத்தை சொன்னால் அது 100 மடங்கு பலன் உங்களுக்கு கொடுக்கும். சாதாரண வேலைகளில் நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா கிடைக்கிற பலனை காட்டிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மந்திரத்தை சொல்கிறச்ச அது உங்களுக்கு 100 மடங்கு பலன்களை பெற்றுத்தரும். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யாரும் தவற விடக்கூடாது, பயன்படுத்திக்கணும். இந்த தாந்திரீகத்தை செய்கிறதுக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான் உசிதமானது. ஸோ வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு 3 to 5 இந்த நேரத்தில் பூஜை அறையிலையோ அல்லது தனி அறையிலையோ, அது ஏங்க தனி அறை அப்படின்னு சொல்கிறேன்னா, சில இடங்களில் பூஜை ரூம் இருக்கிறதில்ல. இப்போ நான் நிறைய இடங்களில் இந்த புண்ணியாசனைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பூஜை அறை வைக்கிறதில்ல, செப்பரேட்டாக பூஜை அறை வைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்குறச்சே அவங்க சொல்கிறாங்க, இருக்கிறதே கொஞ்சம் இடங்க,
அதில் போய் எங்கெங்கே நாம் பூஜை அறை வைக்கிறது அப்படிங்கிற அவங்களுடைய வாதமும் ஏற்புடையது தான். இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிடுச்சு, இருக்கிற ஏதோ ஒரு நிலத்தில் சிம்பிளாக கட்டி தான் நம்ம வாழ முடியும். ஸோ பூஜை அறைக்கு பதிலாக கபோர்ட் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பூஜை அறை இருந்தால் அதில் செய்யலாம், இல்லை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு அறையில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இதை செஞ்சிட்ருக்கும்போது யாராவது அங்கேருந்து சத்தம் போட்டாலோ அல்லது உங்களுடைய அந்த வழிபாட்டுக்கு இடையூறாகாதபடியான இடத்துல செய்யுங்க. சரிங்களா? நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்திக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மண் அகல் விளக்கோ அல்லது காமாட்சி அம்மா விளக்கோ வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போடணும். 2 திரியை ஒன்றா திரித்து அதில் தீபம் போடணும். பல பேர் ஒற்றை திரி போடுறீங்க, அப்படி போடக்கூடாது. 2 திரியை ஒன்றா திரித்து தான் போடணும். ஏன்னா உடலும் மனமும் சேர வேண்டும் அப்படிங்கிற தாத்பீகத்துக்கு தான் 2 திரியை ஒன்றா திரித்து தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் நெய் எதுனாலும் ஊற்றி தீபம் போடலாம். இந்த தீபச் சுடரை நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். கண்ணெல்லாம் சிமிட்டலாம். சில பேர் கேட்பாங்க, பார்க்கும்போது கண்ணை சிமிட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்ணை சிமிட்டலாம், தப்பு இல்லை. அந்த தீபச் சுடரை நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு கண்களை மூடிட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, இது பஞ்சாட்சரத்தை சொல்லணும். எத்தனை முறைங்க சொல்லணும்னா 108 முறை சொல்லணும். இப்படி சொல்லி அதன் பிறகு கிட்டையே விபூதியும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த விபூதியை எடுத்து நெற்றியில் பூசிக்கோங்க, கையில் பூசிக்கோங்க, உடம்புல முடிஞ்சால் கொஞ்சம் பூசிக்கோங்க. இப்படி பூசிட சிவ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இது அகத்திய பரிபூரணம் 1200 அகத்தியர் சொன்ன விஷயம். எவன் ஒருவன் தீபச் சுடரை கண்டு நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி விபூதியை உடல் முழுவதும் பூசுகிறானோ அவனுக்கு சிவகடாட்சம் கிடைக்கும், சிவ அருள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 நாள் செய்யுங்க. 5 நாள். இன்றைக்கி வளர்பிற வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சிரதையோடு சொல்லுங்கள், முழு மனதோடு சொல்லுங்கள். இந்த 5 நாளில் உங்களுடைய வாழ்வில் நடக்கிற மாற்றங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தில் பஞ்சபூதங்களினுடைய அந்த ஐக்கியம் இருக்குது. நம சிவய 5 எழுத்து. இந்த 5 எழுத்தும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தை குறிக்கிறது. மனித உடலும் பஞ்சபூதத்தினால ஆனது. சரிங்களா? ஸோ இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்தை சீர்படுத்தவும் இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் யுக்தியை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் அவனுடைய பிரச்சனைகளை அவனே தீர்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 5 நாளில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி இந்த பூஜையை செய்யுங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் ஏதேனும் ஒரு ஆசையை மனதில் நினச்சிட்டு செய்யுங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 தேவைக்காக இதை செய்கிறாங்க. எப்பயுமே குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல் ஒரு குறிக்கோளுக்காக இறைவனை தொடர்ந்து வழிபடுங்க. அது நிறைவேறின வீட்டை அடுத்தது நீங்கள் கேட்கலாம். இப்படி நீங்கள் இறைவனை தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும்போது அந்த 5 நாள் மாமிசம் தவிர்க்க வேண்டும், போதை வஸ்துகளை தவிர்க்க வேண்டும், தாம்பத்தியத்தை தவிர்க்க வேண்டும். அவ்வளோதான். இதை பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், வயசானவங்களும் செய்யலாம், தப்பே கிடையாது. உட்கார்றது மட்டும் தெருத்தரையில் உட்காராமல் பலகை மேலோ அல்லது துணி மேலோ போட்டு உக்காந்திக்கோங்க. உக்காந்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த 5 நாளில் சிவத்தை உணர்வீர்கள். மனசை அப்படியே தெளிவடையுங்க. உண்மையாக சொல்கிறேன், நல்ல தெளிவடையும். உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்கள் கண் முன்னாடி வரும். நீங்களே அதை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயம் வரும். இதை நீங்கள் உங்களோட லைஃப்பில் எப்படிலாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களோட மைண்ட் உங்கள் உடலில் இருக்கிற பஞ்சபூதங்களையே ஒருநிலைப்படுத்தி
உங்களுக்குள் இருக்கிற சிவத்தை வெளிப்படுத்தி அதை வைத்து உங்கள் பிரச்சனையை தீர்க்குறீங்க. அவ்வளோதான். இதில் மந்திரமோ தந்திரமோ மாயமோ எதுவுமே கிடையாது. ஒவ்வொருவனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான். கடவுள் பாக்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கிட்டையும் இறைவன் இருக்கிறான். அவனை தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள், தாந்திரிகங்கள், மந்திரங்கள் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பதிவில் சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக செய்து பாருங்கள். பலன் ரொம்ப உங்களுக்கு அசாத்தியமாக கிடைக்கும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.